गुरुर्ब्रह्मा गुरुविष्णुः गुरुदेव महेश्वरः गुरुसाक्षात् பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீகுருவே நமஹ. கடவுள் அருள். வணக்கம் நண்பர்களே. பல கிரகங்களின் பெயர்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற நாம முக்கியமாக சனி மற்றும் குருவின் பெயர்ச்சியை கூர்ந்து பார்ப்போம். ஏன்னாக்க இதுவரெல்லாம் வருடக்கோட்கள். அப்படி 12 வருடத்திற்கு பிறகு தன்னுடைய கடகராசியிலே உச்சம் பெறக்கூடிய தன்மையை கொண்ட இந்த குரு வருகிற 1ஆம் தேதி ஜூன் அன்று 2026 இரவு 1:50 அதாவது 2ஆம் தேதி ஆகிடும். அப்போது உச்சத்திலே கடகராசிக்குள்ளே வருகிறார் அந்த திங்கட்கிழமை முடிந்தவுடன். அப்படி வரும் நாள் காலையிலே நமக்கு என்னெல்லாம் பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். குருவின் பார்வையிலே 5, 7, 9 என்ற பார்வை பலன்கள் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவோம். 5 அப்படின்றது அதிர்ஷ்டங்கள், குழந்தை பாக்கியம். 7ங்கிறது கல்யாணம் போன்ற கலத்திர விஷயங்கள், வெற்றி. 9 பூர்வ புண்ணியம், சொத்து விவகாரங்கள். இப்படி அனைத்தும் நமக்கு லௌகீகமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த தனக்காரனான குருவின் பார்வையினால் விரிவுபடுத்தப்படுவதனாலே இது சுப பார்வையாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா குருவுமே சுபராக இருக்கிறார். அப்படி இவர் தன்னுடைய பார்வையினால் என்னென்ன அனுகிரகம் தரப்போகிறார்னு பார்க்க போகிறோம். 31/10/2026 சனிக்கிழமை 12:02 பகல். அதில் அதிசாரமாக அவர் சிம்மராசிக்கு வர போகிறார். சிம்மராசிக்கு போயிட்டு அங்கே 12/12/2026 வக்கரமாக மாற போகிறார், ரிவர்ஸில் வர போகிறார். 24/1/2027 அன்று இந்த வக்கரமாகவே திரும்பி 1:32 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு வக்கர குரு மீண்டும் கடகராசிக்கு வருவார். அப்படி வந்தவர் 14ஆம் தேதி ஏப்ரல் 2027 வரை வக்கரமாகவே இந்த கடகராசியில் இருக்க போகிறார் அப்படின்னு இருக்குது. இப்போது ஒரு குருவின் பெயர்ச்சியே முக்கியம்னா அதிசாரமாக சென்று வருவதும் வக்கரம் பெற்று திரும்பி வருவதும் ரொம்ப முக்கியமாக வருது. அப்போ இன்னும் டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்னு தெளிவாக பார்க்கலாம் வாருங்கள். வணக்கம். இன்றைய காலத்தில் எதையுமே யோசித்து நிர்ணயம் பண்ணி அதுக்கப்புறம் காரியம் செய்யக்கூடிய கடகராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு குரு உச்சத்தில் வரக்கூடிய தன்மை அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். ஏன்னா 6ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதி இந்த குரு பகவான். இவர் உங்கள் ராசியிலே உச்சம் பெறுகிறார் ஜென்மகுருவாக. அப்படி ஜென்மகுருவாக வந்து உட்கார்ந்த உடனே ராசியினுடைய 5ஆம் இடமான விருச்சிக ராசியும் 7ஆம் இடமான மகர ராசியும் அதே 9ஆம் இடமான மீன ராசியும் பார்க்கிறார். அப்போ ராசியில் உச்சம் பெறுவதனாலும் சகல பாக்கியங்களும் கிடைக்கும். இந்த விரை குருவாக இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வருமானம் செலவுகள் எல்லாம் இருந்தது, அதுக்கு தகுந்த போல செலவுகளை சேமிப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த காலங்களில் இருந்தது. பொருளாதாரத்தில் கொஞ்சம் நெருக்கடியெல்லாம் இருந்தது. இது எல்லாமே சரியாயிடும். ஜென்மகுரு மன ரீதியாக சில குழப்பங்களை ஏற்படுத்துவார். எந்த காரியத்தையும் யோசிக்காமல் செஞ்சீங்கன்னா மன சஞ்சலம் அடைவீர்கள். கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு நல்ல அதுக்கப்புறமா இதை நான் செய்யலாம் அப்படின்னு செஞ்சீங்கன்னா மனது அமைதியாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். காலம் சரியாக பதில் சொல்லும். நம்ம எல்லாது வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே இறங்கி செயல்படுத்தாமல் நிதானித்தீர்கள்னா இதுதான் ஜென்மகுருவின் பலன். குடும்ப பாரத்தை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு நல்ல தீர்வு கிடைக்கும் வரை குருவை வழிபட்டு கொண்டிருப்பது நல்லது. இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்து வலுப்பெறும்போது தடைபட்ட காரியங்கள் செயல்பட துவங்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். நல்ல வாய்ப்புகளும் வளங்களும் பெருகும். குரு பார்வையே இழந்த சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்பை கொடுக்கும், இழந்த பதவியை கொடுப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கும். அதனாலே
7ஆம் இடத்தை குரு பார்க்க திருமண வாய்ப்புகள் கைகூடும். சரியான தீர்வுகள், சரியான பயணங்கள் இதை மேற்கொண்டீர்களால் பல முறை வரன் தேடி அலுத்து போனவங்களுக்கு கூட இப்போது வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டுத் தொழிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நல்ல நண்பர்களின் சேர்க்கையாலே, உறுதுணையான விஷயத்தினாலே தொழில் வளர்ச்சி மேம்படும். இனி வளம் நன்னா இருக்கும். அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அதிசாரமாக சிம்மராசிக்குள்ளே போவார். அப்போது வேகமாக போகிற மாதிரியே வேகமாக சில காரியங்களையும் நீங்கள் முடிப்பீர்கள். அதிசாரத்தினால எந்த பெரிய தடைகளும் உங்களுக்கு வராமல் சிறப்பாக அமைத்து கொள்ளக்கூடிய தன்மை உண்டாகும். இந்த வக்கர குருவாக மாறுவார். திரும்பி பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பாக்யஸ்தானத்தையும் பலம் பெறச் செய்யக்கூடியது இந்த வக்கரகதி. அதனால் கொடுக்கல் வாங்கலில் இருந்த உறவுகள், நண்பர்களின் பகை நீங்கி நட்புகள், பயணங்களிலே நல்ல முன்னேற்றங்கள், கணவன் மனைவியுடைய நல்ல அன்பு, ஆரோக்கியம், ஆன்மீக சுற்றுலாக்கள் இதெல்லாம் இருக்கும். நிறைய பேர் புனித நீராடுதல் அப்படிங்கிற விஷயத்துக்காக புண்ணிய தீர்த்தங்களுக்காக சென்று வருவது வழக்கமாக இருக்கும். பல குருமார்களை சந்தித்து ஆசி பெறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த வக்கர குரு ஏற்படுத்துவார். நல்ல செய்திகளும் நல்ல செயல்களும் நல்ல வாய்ப்புகளை தருவதற்கான வாய்ப்பு இந்த வக்கரகதியிலே உண்டு. வெளி விவகாரங்களிலே தலையிடும்போது கொஞ்சம் நமக்கு இது இன்வால்மெண்ட்டாக வேணுமா அப்படின்னு உங்களை பார்த்துக்கிட்டு செய்யுங்க. அடுத்த விஷயத்தில் தலையிடாதீங்க. வாகன வசதிகள் எல்லாம் பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அரசியலையும் பொது வாழ்க்கையிலையும் நல்ல செல்வாக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. சொந்த காலில் நிற்கணும் சார், தொழில் செய்யணும் சார் அப்படின்றவங்களுக்கு ஒரு நல்ல முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வக்கர குரு ஏற்படுத்துவார். அதே மாதிரி ஆசிரியர் பணிகளிலே புதிய பயிற்சி எடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சும்மா ட்ரைனிங் போயிட்டு வரணுன்ட்டுலாம் கொடுப்பாங்க. தங்க நகைகளை வாங்கி சேமிப்பாக வைக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அடகுக்கு வச்சுருக்கேன் சார் நகைகளெல்லாம் நீங்களாம் மீட்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. மக்கள் மத்தியிலே செல்வாக்கும் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகளும் உடல்நலையிலே வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு ஏற்படுத்துவார். இந்த குருவை பரிகாரமாக வியாழக்கிழமை காலையில் எழுந்துகட்டு முதலில் நவகிரக குருவை மனத்தில் நினைந்து அவரை வேண்டிட்டு, அதுக்கப்புறமா நமக்கு இருக்கவே குரு தட்சிணாமூர்த்தி தெய்வம் சிவஸ்வரூபம், அவரை நீங்கள் மனதில் நினைக்க மன வலிமையும் திறம்பட செய்யக்கூடிய எண்ண ஓட்டங்களும் கிடைக்கும். இதனால் வாழ்வும் நலமாக அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.